friends, welcome to Arun Sharmi channel. நம்ம previous series ஷேர் பண்ணியிருந்தோம் knee to அதாவது knee to chest எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தோம். இது lower abdomenக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஆல்டர்னேட்டிவ் சைடு வந்து பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இதையே நம்ம ரிப்பீட்டடாக காமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும். அண்ட் ப்ரீவியஸ் சீரீஸை மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக இதை வாட்ச் பண்ணி இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் கால் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கவங்க இந்த ரேஞ்ச் தாங்க பண்ண முடியும். பட் டே பை டே நீங்கள் வந்து பண்ண ஈஸி ஆகிடும். நம்ம ப்ரீவியஸ் சீரீஸ்லேயே சொல்லிட்டோம். பட் இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலை வந்து மடக்கிட்டு ஃப்ளோரில் வச்சிடுறாங்க நீங்கள் வீடியோவில் பார்க்குறது. பட் நீங்கள் எப்படி பண்ணலாம், என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன் பண்ணால் இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லேயே இருக்கணும். அதாவது ஏர்லேயே இருக்கணும்னா ஃப்ளோரை டச் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு உங்களுடைய நீயை வந்து செஸ்ட் கிட்ட கொண்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிட்டு அகெயின் மடக்கணும், காலை அகெயின் நீட்டணும். ஸோ அந்த மாதிரி ஏர்லேயே இருக்கும்போது ரொம்ப யூஸ். இது வந்து அட்வான்ஸ் லெவல். செகண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேட்டகரியில் இப்போ பாருங்க, என்னால் கால் மடக்கவே முடியலன்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம் பாரு, திருப்பி என்னால் வந்து காலை தூக்கிலாம் என்னால் பண்ண முடியலம்மா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ ஏரில் பறக்க சொல்கிற, ஏர்லாம் என்னால் பறக்க முடியல, காலை பெண்ட் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த மூமெண்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ட்ராக் பண்ணிகிட்டே கொண்டு போகலாம். எப்படி ட்ராக் பண்ணணும்னா, உங்களுடைய நீங்கள் தரையில் உட்காந்துட்டு இருந்தாலோ இல்லை படுத்து தான் எக்ஸசைஸ் பண்ணணும், உட்காந்து பண்ணக்கூடாது. ஸோ தரையில் படுத்துட்டு இருந்தால், ஃப்ளோரில் படுத்துட்டு இருந்தாலோ இல்லை பெட்டோ இல்லை காட்லையோ நீங்கள் படுத்துட்டு இருந்தால் என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய குதிகால் இருக்கு இல்லைங்களா, அந்த குதிகாலை நல்லா தேய்ச்சிட்டே வந்து மடக்கணும், தேய்ச்சிட்டே நீட்டணும். அதாவது இது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்னால் காலை மடக்க முடியல, ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, இதே நான் பண்ணிக்கலாமா, கண்டினியூ பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு 2 வீக்ஸ் இந்த காலை தேய்ச்சிட்டே மடக்கிட்டு நீட்டுறது 2 வீக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காலை தேய்க்காமல் காலை இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா. ஸோ இதை மாதிரி மடக்கிட்டு நீட்டலாம். இது செகண்ட் லெவல். தேர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, மடக்கிட்டு நீட்டுறது மட்டும் இல்லாமல் ஃப்ளோரில் வைக்காமல் ஏர்லேயே மடக்குறீங்க, செஸ்ட் கிட்ட கொண்டு போகிறீங்க, அதுக்கப்புறம் கொண்டு வரீங்க, வெளியில் கொண்டு வரீங்க, அகைன் பெண்ட் பண்ணுறீங்க, ஸ்ட்ரைட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. அண்ட் இதோட நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இன்னொரு லெவல் இருக்குது. என்னென்னா, 2 காலும் சேர்த்தா மாதிரி சைமல்டேனியஸாக சேர்த்தா மாதிரி மடக்கி நீட்டலாம். ஸோ இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தால் கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக கிடைக்கும், ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அண்ட் டே பை டே நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் அருண் ஷர்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் உங்களுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்கு யூஸ் ஆனால் அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். கண்டிப்பாக அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எங்கள் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விஷ் பண்ணுறோம். அண்ட் இன்னும் கம்மிங் சீரீஸ், இன்னும் ஃபியூ சீரீஸில் நம்மளுடைய சீரீஸ் முடிய போது. கண்டிப்பாக உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுதான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.